புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு கதையில் நம்ம ஒரு ராஜாவை பற்றின ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பெரிய ராஜ்யம், அதில் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைதானத்தில் நின்று வாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய நிபுணர்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. புதுசாக வாள் கொண்டு வந்து அல்லது செய்ய சொல்லி அதை வச்சு பயிற்சி பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது மாதிரி ஒரு வாள் செய்கிற அவருடைய அந்த போர்க்களம், அந்த சாமான்லாம் இருக்கும் இல்லையா, அதை செய்கிறவர் அது மாதிரி புதுசாக ஒரு வாள் கொண்டு வந்தார். அதை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தார். ராஜா, இந்த வாள் இருக்கே, இது தலையை வெட்டுறது மட்டும் இல்லை, தலை முடிய கூட அப்படி ஒரே வயசில் டக்குன்னு வெட்டிடும். காத்துல பறக்கிற ஒத்த முடிய கூட ரெண்டா வெட்டும், அவ்வளவு கூர்மையானது அப்படின்னு பெருமை பேசினார். இது யார் செஞ்சது? நானே செஞ்சேன் ராஜா அப்படின்னு ராஜாட்ட சந்தோஷமா சொன்னோன்னு, சபாஷ், எங்க கொண்டா அப்படின்னு அதை வாங்கி ராஜா அப்படி எதிரில் இருந்த அந்த காவலாளியுடைய தலைமுடியை அப்படி சரக்குன்னு வெட்டுறாரு. அவன் சொன்ன மாதிரியே பறந்து அப்படியே தலைமுடி தனியா வந்துருச்சு. தலைமுடி ஒன்று தனியா பறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துலையும் அந்த ஒத்த முடியை வாழை வச்சு வெட்டுறாரு. அந்த முடி ரெண்டா போயிடுச்சு. ஆஹா, பலே பலே, சூப்பர் அப்படின்னு அந்த வாள் செஞ்சவரை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மைதானத்தில் ஓரத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் சிரிச்சார். யார் நீ நக்கலா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்க ஐயா, நான் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, நீ உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான், அதுக்காக சிரிப்பியா நீ நக்கலா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். அப்போ சொன்னாரு, ராஜா இப்போ கையில் வச்சிருக்கிற வாள் என்னமோ ரொம்ப கூர்மையானது தான், ஆனால் அது ரொம்ப வலிமையானது கிடையாது. போர்க்களத்தில் போய் அவர் சண்டை போடும்போது கையை விட்டு உருவி உடஞ்சி போயிடும் அப்படின்ட்டான். கண்ணே தெரியாத ஆளு, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ன உடனே அந்த வாளை எடுத்து ஒரு கேடயத்து மேலே அடித்து பார்க்குறாங்க. வாள் ரெண்டா உடஞ்சிருச்சு. ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால அது உடஞ்சி போயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு அந்த கண்ணு தெரியாத அந்த பிச்சைக்காரன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு. கூப்பிட்டு வச்சு பாராட்டினாரு. நீ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு. நான் வயசானவங்க, கண்ணு தெரியாதவன், பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. அப்போ ராஜா சொன்னார், இனிமேல் நீ பிச்சை எடுக்க வேண்டாம், தினம் மத்தியானம் அரண்மனைக்கு வந்துரு, உனக்கு 2 ரொட்டியும் கொஞ்சம் பருப்பும் தர சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஓ சரிங்க ராஜா அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த ஆள். இது மாதிரி அவர் வரப்போக இருக்க ராஜாவும் அந்த குருட்டு பிச்சைக்காரரும் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு நேரம் வந்தது. ஊர் உலகமெல்லாம் ஆள் அனுப்பி ஒரு நல்ல இளவரசியாக பார்க்க சொன்னாங்க. ஒரு இளவரசியை பேசி முடிவும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் மேலே இவருக்கு ஒரு மரியாதை உண்டா? வர்ற பொண்ணு நமக்கு எப்படி பொருத்தமாக இருப்பாளா அப்படின்னு கேட்டார். அப்போ எந்த ஊர் ராணி, என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சார் இந்த கண்ணு தெரியாதவர். இந்த பக்கத்து ஊரில் இந்த இடத்துல இருக்கிற அந்த ராஜ்யத்தினுடைய இளவரசி, அவங்க தான் இங்கே மகாராணியாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒன்று. அப்போ இவர் சொன்னார், எனக்கு அவங்கள நல்லா தெரியும், உங்களுக்கு 100% பொருத்தமானவங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். கல்யாணம் ஜாம்னு முடிஞ்சுது. எல்லா ஊர் ராஜாவும் வந்து அருமையான ஜோடி பொருத்தம்னு பாராட்டிட்டு விருந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு இந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை. இந்த பிச்சைக்காரனுக்கு கண்ணே தெரியாது, அதுவும் அவளும் மகாராணி வீட்டில் இருக்கிற பொண்ணு, அவளு நமக்கு பொருத்தமானவன்னு எப்படி இவ சொன்னா அப்படின்னு சந்தேகம் வந்து அவரை கூப்பிட்டு கேட்டாரு. அப்படித்தான் ராஜா அப்படின்னு. இல்லை நீ விவரத்தை சொல்லு அப்படின்ன உடனே அப்பா அவன் சொன்னான், நீங்கள் இந்த ஊரில் இந்த ராஜாவோட பொண்ணு இளவரசியை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த ராஜாவுக்கு பிறந்த பொண்ணே கிடையாது. அந்த ஊரில் இருந்த ஒரு ஏழையினுடைய பிள்ளைய இவர் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்ட்டு. அதனால தான் அந்த பொண்ணை பற்றி விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவன் சொல்ல, மந்திரிகளை விட்டு விசாரிக்க சொன்னால் இவன் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சரி, இனிமேல் இதை நீ வெளியில் சொல்லாத, ஏன்னா ராஜ பரம்பரை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ராஜா. சரி அப்படின்ட்டு அப்புறம் அவர் சிரிச்சார். அந்த பெரியவர், என்ன சிரிக்கிற அப்படின்னு மறுபடியும் கேட்டார். இல்லை, நீங்கள் அவளை பொருத்தமானவங்களான்னு சொல்லி கேட்டீங்களே, நீங்களும் ஒன்றும் ராஜா வீட்டு பிள்ளை கிடையாது அப்படின்னாரு இந்த வயசான கண்ணு தெரியாத பிச்சைக்காரரு. எது, நானும் ராஜாவோட பிள்ளை கிடையாதா? எதை வச்சு சொல்கிற? என் பரம்பரையை பற்றி தெரியுமா, என்ன அப்பாவை பற்றி தெரியுமான்னு கோவப்பட ஆரம்பித்தார். அப்பா அவர் சிரிச்சுட்டே சொன்னார், ஆத்திரப்படாமல் கேளுங்க, நீங்களும் ஒன்றும் ராஜா வீட்டு பிள்ளை கிடையாது, நீங்களும் இந்த ஊரில் காட்டுக்குள்ளேருந்து கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை தான். ஆனாலும் உங்களுடைய பிறப்பு எப்படிங்கிறத பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு. உங்கள் உயிரையே காப்பாற்றிருக்கேன்,
அந்த வாள் வந்து சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. உயிருக்கு ஆபத்து வர்றதை தடுத்திருக்கேன் நான். அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன வெகுமதி கொடுத்தீங்க? என்ன வெகுமதி கொடுத்தேன்? 2 ரொட்டியும் பருப்பு சோறு தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போவே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் பெரிய பரம்பரையிலேருந்து வந்திருந்தா உங்கள் உயிருக்கு வெறும் 2 ரொட்டியும் கொஞ்சம் பருப்புமா வெகுமதியாக கொடுப்பீங்க. அப்போவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு இந்த கண்ணு தெரியாத பெரியவர் சொன்னார். ராஜாவுக்கு அப்போ தான் சுரீர்னு உரைச்சிச்சு. செல்வம் எவ்வளவு இருந்தாலும் பெரிய மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி நாம் பதில் மரியாதை செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. இது நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.